வணக்கம். மீண்டும் தமிழகத்தில் கள்ளச்சாராய சாவு. கள்ளக்குறிச்சி பகுதியில் கருணாபுரம் என்ற பகுதியில் கள்ளச்சாராயம் விற்பதாக தெரிந்து சிலர் அந்த ஊரிலிருந்து கூட்டமாக கிளம்பி கள்ளச்சாராயத்தை பருக சென்றிருக்கின்றார்கள். அப்போ அங்கே போனவங்க சாராயத்தை குடிச்சிருக்காங்க. குடித்ததில் 6 பேர் சீரியஸ் ஆகிட்டாங்க. 6 பேர் சீரியஸ் ஆனதில் இவங்க போலீஸுக்கு தகவல் தெரிஞ்சு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அட்மிட் பண்ணதில் 4 பேர் உயிரிழந்து விட்டனர். இந்த 4 பேர் யாருன்னா, கணேசனின் மகன் பிரவீன், இவருக்கு வயது 29. தர்மன் மகன் சுரேஷ், இவருக்கு வயது 46. அதுக்கப்புறம் சேகர், ஜெகதீசன் ஆகிய 4 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். அது மட்டும் இல்லாமல் 2 பேரை கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் சேர்த்துருக்காங்க. இது தகவல், நமக்கு வந்த தகவல். இது இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் ஸ்ரவண்குமார் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, உயிர் இழந்தவர்களுக்கு வெவ்வேறு உடல்நிலை கோளாறுகள் இருந்ததினால் அதன் அடிப்படையில் அவர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்கிறார். கள்ளச்சாராயம் குடித்து அவங்களாம் சாகலை, இதுதான் காரணம் அப்படின்னு சொல்ல வர்றார். அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்ல வர்றார், மேலும் இது குறித்து விசாரணை போய்கொண்டிருக்கின்றது, விசாரணை முடிந்தவுடன் உண்மை நிலையை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் அப்படின்னு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் சொல்லியிருக்கார். விசாரணை முடிஞ்ச பிறகு தானே முழு விவரத்தை டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் சொல்லணும். அதற்கு முன்னாலேயே இவங்க பல உடலில் பல கோளாறு இருந்துச்சு, அதில் செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது ஒரு புறம் இருக்கட்டும். இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி திரு பழனிசாமி அவர்கள் இந்த சம்பவம் குறித்து ஒரு அறிக்கை விட்டுருக்கார். என்ன அறிக்கை விட்டுருக்காருன்னா, கருணாபுரம் பகுதியில் 5 பேர் உயிரிழந்ததாகவும் 10க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையிலே சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டு மிகவும் சீரியஸாக இருப்பதாகவும் எனக்கு தகவல் வந்தது. இந்த செய்தி என்னை மிகவும் கவலைக்குள்ளாக்கியிருக்கிறது. உயிரிழந்த குடும்பத்திற்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த விடியா திமுக ஆட்சியில் கள்ளச்சாராயம் ஆறாக ஓடுவதை ஏற்கனவே நான் குறிப்பிட்டிருக்கின்றேன். தொடர்ச்சியாக நான் சுட்டிக்காட்டி வந்திருக்கிறேன். அதேபோல் இப்போது ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கள்ளச்சாராயத்தை ஒழிக்க எந்தவித நடவடிக்கையும் இந்த விடியா திமுக அரசு எடுக்கவில்லை. இதனால் இந்த அரசிற்கு நான் கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறம் இதே அறிக்கையை நம்ம பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை அவர்களும் சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்காருன்னா, கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து 5 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற செய்தி மிகவும் என்னை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. அதேபோல் 10 பேருக்கு மேல் கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பது எனக்கு தெரிய வருகிறது அப்படின்னு சொல்றார். கள்ளச்சாராய வியாபாரிகளுடன் கைகோர்த்து கொண்டு அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன். அதையும் தமிழக அரசு கண்டுகொள்ளவில்லை. எனவே கள்ளச்சாராயத்தை தடுக்காத அந்த துறை அமைச்சரும், நல்லா தெரிஞ்சுக்க, அந்த துறை அமைச்சரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும், செஞ்சி மஸ்தானையும் பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று முதல்வருக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இது நியாயமான விஷயம். கலெக்டர் சொன்னார் இல்லைங்களா, இந்த மாதிரி உடலில் பல கோளாறு இருந்ததுனால அவங்க இறந்து போனாங்க அப்படின்னு. எப்போவுமே இது சப்பக்கட்டு கட்டுறது அதிகாரிகளுக்கு உரிய செயற்கையான புத்தி. அது நம்ம இது பண்ண முடியாது. சரி, உடலில் கோளாறு இருந்தது. கோளாறு இருந்த மனிதர் நேற்று வரைக்கும் சாகலையே, இன்னைக்கு சாராயம் குடித்த பிறகு தானே செத்துருக்காரு. அப்போ என்ன அர்த்தம்? அந்த கோளாறில் போய் இந்த சாராயம் விழுந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து உயிர் போயிடுச்சு. அதான் காரணம். அதை சொல்லணும். கோளாறு அவர் எல்லாருக்கும் தான் கோளாறு இருக்குது.
அது அது கள்ளச்சாராயமாக இருக்கட்டும், இவங்க உடனே சொல்லுவாங்க அது கள்ளச்சாராயம் கிடையாது, மெத்தனால் எத்தனால் ஆர்எஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க. எதுவாக இருக்கட்டும், அது சட்டத்துக்கு புறம்பான மதுபானம். அதை குடிச்சு சாகரான அரசு தான் பொறுப்பு. ஏற்கனவே பிஏஓ இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜிஓவே இருக்குது. அதை யாருமே பின்பற்றுறது இல்லை. யார் பின்பற்றுறது சொல்லுங்கள்? அதே மாதிரி மலிவு விலை மதுன்னு எட்டுன்னு வந்தாங்க. அது என்ன ஆச்சுன்னு தெரியல. ஏன்னா இந்த மாதிரி கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணுன்றதுக்காக மலிவு விலை மதுன்னு எட்டுன்னு வந்தாங்க. அது என்ன ஆச்சுன்னு தெரியல. அது இப்போ நடைமுறையில் இருக்குதா இல்லையான்னு தெரியல. நம்ம அதை சப்போர்ட் பண்ணி பேசல, சொல்ல வர இது வந்து பொதுமக்களும் தான் இதுக்கு காரணம். கள்ளச்சாராயத்தை ஏன் குடிக்கிறீங்க சொல்லுங்கள்? எதுக்கு குடிக்கிறீங்க? அதனால என்ன லாபம் இருக்குது? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் எந்த கட்சிக்காரனும் கிடையாது. எந்த தவறு நடந்தாலும் எல்லாரும் முதல்வரை தான் சொல்லுவாங்க. அது நடைமுறை. அதை ஒன்றும் பண்ண முடியாது. என்ன பண்ணணும்? இப்போ இம்மீடியட்டாக முதல்வர் என்ன பண்ணணும்? அந்த லிமிட்டில் இருக்கிற சாராய மதுவிலக்கு அமல் பிரிவு இன்ஸ்பெக்டரை வீட்டுக்கு அனுப்பணும், லேண்ட் ஆர்டர் இன்ஸ்பெக்டரை வீட்டுக்கு அனுப்பணும். புரியுதுங்களா? இவங்களெல்லாம் சஸ்பெண்ட் பண்ணணும். எப்படி கள்ளச்சாராயம் வந்துச்சு? ஸ்பெஷல் பிரான்ச் சிஐடி போலீஸ் ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்களே, எப்படி தெரியாமல் போச்சு அவங்களுக்கு? சரி, அவங்களுக்கு தெரியாமல் போச்சு. இப்போ யார் பொறுப்பு? இத்தனை பேர் செத்தாங்க. இப்போ இன்றைக்கி செய்தி இது. இப்போ ஆஸ்பத்திரியில் சீரியஸாக இருக்காங்க. அவங்களோட நிலைமை என்னன்னு தெரியாது. இப்போ அந்த தகவல் இப்போ வரும், அதையும் நான் பதிவிட போகிறேன். புரியுதுங்களா? இந்த மாதிரி தான் தோன்றித்தனமாக மாவட்ட ஆட்சித்தலைவர் பொறுப்பு இல்லாத பதில் சொல்லக்கூடாது. அறிக்கையே வரலை, அதன் முன்னாலேயே நீங்கள் கோளாறு இருக்குது, வியாதி இருக்குதுன்னு யார் சொன்னது உங்களுக்கு? டாக்டர் சொன்னாரா? போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் சொன்னாருங்களா? இதெல்லாம் அபத்தம். மக்களை ஏமாற்றுகின்ற விஷயமாகவும் மக்களை திசை திருப்புகின்ற காரியமாகவும் இது இருக்கிறது. என்னதான் நீங்கள் போட்டு மூடி மறைச்சாலும் அது உடச்சின்னு வெளிதான் வரும். புரியுதுங்களா? அதிகாரிகளை கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதிகாரிகள் மீது. அப்படி இல்லைன்னா இந்த சாராயத்தை ஒழிக்கவே முடியாது. சாராய சாகுகள் வந்து கொண்டே தான் இருக்கும். இது முதல்வர் எல்லாரும் பேசிக்கின்னு தான் இருப்பாங்க. இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதனால் கடுமையாக நடவடிக்கை எடுக்கும். அண்ணாமலை சொன்ன மாதிரி முதல்வர் பாரபட்சம் இல்லாமல் இந்த நாட்டு மக்களை காப்பாற்றணும் அப்படின்னா பாரபட்சம் இல்லாமல் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும். அதிகாரிகளை நீங்கள் ஃப்ரீயாக விட்டுறீங்க. அதிகாரிகள் மீது எந்த நடவடிக்கை எடுக்க தவறுறீங்க நீங்கள். அதனால் அவங்க தைரியமாக இருக்கிறாங்க. நமக்கு ஆதரவாக செயல்படுது அரசு அப்படின்னு. தப்பு. கண்டிப்பாக அது ஏற்கக்கூடியது அல்ல. புரியுதுங்களா? இது காலந்தோறும் நடந்து கொண்டே இருக்கிறது சாராய சாவுகள். இதை ஒழிக்கணும் அப்படின்னா முதல்வர் எப்படி இந்த கஞ்சாவை ஒழிக்கணும்னு ஒரு ஸ்கீமை போட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்காரோ, அது மாதிரி கள்ளச்சாராயத்தையும் ஒழிப்பதற்கு முதல்வர் திட்டம் போட்டு இதுக்கு ஒரு தீர்வு காணவில்லை என்றால் தொடர்ந்து கெட்ட பெயர் வந்து கொண்டே இருக்கும். மீண்டும் இன்னொரு காணொளி காட்சியில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.